ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இன்றைக்கி ஃபைனல் அக்கௌண்ட் பார்க்குறோம். அதில் 11th சம். இதில் வந்து ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். பர்ச்சேஸு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். சேல்ஸு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். கரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். கரேஜ் அண்ட் சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும். ரெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். ரெண்ட் ஆஃபீஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும். சேல்ஸ் ரிட்டன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். சேல்ஸில் மைனஸ் பண்ணும். பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும். இது வந்து பர்ச்சேஸில் கிளிக் பண்ணும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும். டிஸ்கவுண்ட் ஆன் கஸ்டமர் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரும்.